ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டுட்ருந்த அடுத்த பேட்ச் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எந்த டேட்டில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர். நாங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் டேட் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறையவே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்த பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ் தான். ஃப்ரீ கிளாஸில் கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு யாருக்குமே அந்த சந்தேகம் இதுக்கு மேலே வரவே கூடாது. ஆன்லைனில் கற்றுக்க முடியுமா, ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து நம்மளால் கற்றுக்க முடியுமா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. நீங்கள் பார்க்குற இந்த இமேஜஸ் எல்லாமே நம்மளோட ஃப்ரீ கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்களால கற்றுக்க முடியுதுன்றப்ப நம்மளாலையும் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அதுக்கு நமக்கு தேவை, நான் எப்பயும் சொல்கிறது ஒன்றே ஒன்று, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், விருப்பம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். நம்மளால் முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இது மட்டும் இல்லை, எந்த விஷயத்தையும் நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். சரி, ஓகே, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிட்டு ஃப்ரீ கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கிளாஸ் வந்து நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு அப்புறம். ஏன்னா பொங்கலுக்கு எப்படி நிறைய பேருக்கு வீட்டில் ஒர்க் இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ 22 ஜான் 22 வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக், அதாவது 12th ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. சாரி, ஜான் 12th ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னிங்கன்னா யாரும் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கேட்டவங்களுக்காக இது. ஜான் 12th ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 22 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம நடுவில் அந்த 1 வீக் வந்து பொங்கலுக்காக விட்டுட்டோம். அதில் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியாது நம்மளால். மெட்டீரியல்ஸ் யாரும் கேட்டால் அதுவும் அனுப்ப முடியாது, ஏன்னா எல்லாமே லீவாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் அந்த 1 வீக் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி லாஸ்ட் பேட்ச்சில் மிஸ் பண்ணவங்க வந்து நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக வீடியோ பார்த்து நான் ஜாயின் பண்ணலாமா, நான் சேரலாமான்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்காக தான். அதனால் அப்படி யாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. நான் வீடியோ கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நீங்கள் கிளாஸுக்கு 1 ரூபி கூட பே பண்ண வேண்டியது கிடையாது. மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா மெட்டீரியலுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது மெட்டீரியலுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணி மெட்டீரியல் வாங்கிக்கணும். இல்லை மெட்டீரியல் நான் வச்சுருக்க மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து உங்களோட விருப்பம் தான். எந்த கம்பலும் கிடையாது. மெட்டீரியல் வாங்கி தான் நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு எந்த கம்பலும் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் தானே, ஏனோ தானோ ஜஸ்ட் ஒரு வீடியோ லிங்க்கை பார்த்து கற்றுக்கோங்க அப்படிலாம் கிடையாது. கிளியராக நம்ம வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க, நம்ம 25 சீட்ஸ் சொல்லியிருக்கோன்னா அந்த 25 மெம்பர்ஸையும் அவங்க எல்லாரும் எப்போ டவுட் கேட்டாலும் அந்த டைமிங்குள்ளே கிளியர் பண்ணி கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம சர்டிஃபிகேட்டும் கொடுத்து தான் ஃப்ரீ கிளாஸ் வந்து ரன் பண்ணுறோம். சர்டிஃபிகேட்டுக்கான அமௌண்ட்டு மட்டும் தான் நீங்கள் வந்து இப்போ பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த அமௌண்ட்டும் இப்போலேருந்து கிளாஸ் முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட வந்து யாருமே நம்ம பேரை சொல்லி கேட்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட்டு வந்து பே பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா மெட்டீரியல் பிகினர்ஸ் கிட்டில் என்னென்ன வரும், எவ்வளோ அமௌண்ட்டு, ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஆரியை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ, பாய்.